ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட மகிமை கனவிலும் நினைவிலும். 1981 வருஷம் ஒரு நாள் மூர்த்தி மூவி ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் நன்னா தூங்கின்னு இருக்கார். அவரோட கனவில் ஸ்ரீ மகா பெரியவா தோன்றி வசுக்களுக்கு திருப்தி செய்யணும், அதுக்கு வேண்டிய தார்மீக காரியங்களை வைதிக முறையில் செய்யணும், அதுக்குண்டான வசதி உங்கள்கிட்ட இருக்கோ அப்படின்னு கேட்குறார். இவர் பதில் சொல்லாமல் நிற்கிறார். ஒன்று அங்கவஸ்திரத்தின் நுனியை அவிழ்த்து பாரு அப்படிங்கிறார். கனவிலேயே கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீபெரிவா சொல்கிறபடி அங்கவஸ்திர நுனியை அவிழ்த்து பார்க்குறார். அதில் சிறிதளவு அரிசி இருக்குது, இது போதும் அப்படின்னு பெரியவா திருவாக்கருளி சொப்பனத்திலிருந்து போயிடுறார். கிருஷ்ணமூர்த்திக்கு உடனே ஸ்ரீ மகா பெரியவாளை பார்க்கணுன்னு தோன்றது. பண்டரிபுரம் புறப்பட்டு போகிறார். ஆனால் பண்டரிபுரத்தில் ஸ்ரீபெரிவா இல்லை. நாராயண ஜின்ஜினிங்கிற இடத்துல நடமாடும் தெய்வம் குடிக்கொண்டு அருள்வதாக அவர் அங்கே போகிறார். இவர் அந்த முகாமிற்கு போய் சேர்றதுக்கு முன்பே அங்கே ஒரு அதிசயம். அங்கு அதிகாலை 4:30 மணிக்கு ஸ்ரீபெரியவா ஒரு சிப்பந்தியை கூப்பிட்டு, இப்போது தரிசனத்துக்கு ஒருத்தர் வருவார், அவரை உடனே என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு உத்தரவிடுறார். சிப்பந்தி வெளியே வந்து பார்த்தபோது கிருஷ்ணமூர்த்தி அங்கே ஆட்டோவில் போய் இறங்குறார். உடனே இவர்கிட்ட நடந்ததை சிப்பந்தி கூற இவருக்கோ ஆச்சரியம். ஓடி போய் பரமதயாளரான சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். இவர் தன் சொப்பனத்தில் கண்ட ஸ்ரீபெரிவா விவரத்தை கூற ஆரம்பிக்கிறார். ஸ்ரீபெரிவா முந்திக்கிறார். பக்கத்தில் நின்ற அன்பர்கிட்ட ஸ்ரீபெரிவா நானே விவரத்தை சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து கிருஷ்ணமூர்த்தியை நோக்கி வசுக்களுக்கு திருப்தி செய்ய வேணும். காஞ்சிபுரத்தில் உள்ள சிவஸ்தானத்தில் ருத்ர ஏகாதசி மன்ய சுத்த ஜபம் நடைபெற போகிறதாகவும் இவரை அஷ்டவசு ஜபம் செய்யும்படியும் கட்டளையிடுறார். அஷ்டவசு ஹோமத்தின் சங்கல்பம் விதானம் முதலியவை எல்லாம் ஸ்ரீமடம் புத்தக சாலையில் இருக்குது. அதை உடனே எடுத்துக்கொண்டு ஒருவரை முகாமிற்கு அனுப்பு, அவர்கிட்ட விவரமாக சொல்கிறேன் அப்படின்னு கட்டளையிடுறார். இப்படி கனவில் தோணி கட்டளையிட்டது போலவே நேர்லையும் அதையே மெய்ப்பித்து காட்டியுள்ள மகான் சாக்ஷாத் பரமேஸ்வரனே இல்லாமல் வேற யாரும் இல்லை அப்படின்னு கிருஷ்ணமூர்த்திக்கு தெளிவாக தோணிடுத்து. மேலும் அஷ்டவசு ஜபஹோமத்துக்கு தன்னை தேர்ந்தெடுத்து ஈஸ்வரர் அருளியதை எண்ணி பெருமை கொண்டு ஹோமம் நன்னா நடக்கிற பிரார்த்திக்கிறார். ஸ்ரீபெரிவாளின் பூர்ண அனுகிரகத்தால் 1982 87 வரை ஹோமங்களை செய்த பாக்கியம் பெறார். 1988 ஒரு நாள் ஸ்ரீபெரிவாளை தரிசித்த போது ஸ்ரீபெரிவா இவரை உள்ளே அழைச்சி அங்கிருந்தவாளை வெளியே போகிறபடி சொல்லிட்டு கதவை மூடிக்கிறார். ஸ்ரீபெரிவா இவர்கிட்ட கன்னடத்தில் பேச போகிறதாகவும் இவரை கன்னடத்திலேயே பதில் கூறுற மாறும் சொல்கிறாரு. முதல்ல எனக்கு நீ எத்தனை வருஷமாக அஷ்டவசு ஹோமம் பண்ணுற அப்படின்னு கேட்குறார். அதுக்கு இவர் கணக்கு வச்சுக்கல அப்படிங்கிறார். எத்தனை செலவு செய்தாய் அப்படின்னு பெரியவா கேட்குறார். அதுவும் தெரியாது அப்படிங்கிறார் கிருஷ்ணமூர்த்தி. உனக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு அன்பாக கேட்குறார். நான் 5 வருஷம் அஷ்டவசுக்களை திருப்திப்படுத்தணும்னு நினச்சிட்டேன். 5 வருஷம் செய்தாகிவிட்டதால் இதுவரை செய்தது போதும் அப்படிங்கிறார். நீ சேமமாக இருப்ப அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்கிறார். இந்த அபூர்வமான பாக்கியத்தை நினச்சி கிருஷ்ணமூர்த்தி அடைந்த சந்தோஷத்தை சொல்லி தீராது. ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர்.